முக்கிய செய்திகள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 8 மணி நேரத்திற்கு பின் சீரானது போக்குவரத்து. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் வெள்ள மீட்பு பணிகள் தீவிரம். பெஞ்சல் புயல் காரணமாக 14 மாவட்டங்களில் வரலாறு காணாத பேரழிவு. இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்குமாறு மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கிய 5 பேரின் உடல்கள் மீட்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளுடன் உடன்பாடு. அரசியல் சாசனம் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புதல். வணக்கம். பெஞ்சல் புயல் வெள்ளம் காரணமாக துண்டிக்கப்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 8 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து சீரானது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக கொட்டி தீர்த்த மழையால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. தென்பெண்ணையாறு, மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அரசூர் பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ள நீர் பாய்ந்தோடியதால் அந்த சாலை துண்டிக்கப்பட்டு வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இருவேல்பட்டு என்ற இடத்திலும் தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்து வெள்ளம் ஆர்ப்பரித்தது. நெடுஞ்சாலையில் பாய்ந்தோடிய வெள்ளத்தால் வாகனங்கள் மடப்பட்டு வழியாக மாற்று வழியில் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பின்னர் நேற்றிரவு மீண்டும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து தொடங்கியது. சாலையின் ஒருபுறத்தில் சென்னை திருச்சி மார்க்கத்தில் தண்ணீர் வடிந்ததை அடுத்து அந்த வழியாக மட்டும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. திருவெண்ணைநல்லூர் மலட்டாற்றின் நடுவே மரக்கிளையை பிடித்து தப்பிய தாய், மகனை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். ஏமப்பூரில் வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு வசித்த கலையரசன், சுந்தரி தம்பதியினர், அவர்களின் மகன் புகழேந்தி ஆகியோர் வெளியேறினர். ஆனால் எதிர்பாராத விதமாக 3 பேரும் மலட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டனர். இருப்பினும் சிறிது தூரத்தில் மரக்கிளையை பிடித்து 3 பேரும் தப்பினர். தண்ணீரின் வேகம் காரணமாக அவர்களை உடனடியாக மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் 17 மணி நேரத்திற்கு பிறகு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி ஆற்றின் நடுவே சிக்கியிருந்த சுந்தரி, அவரது மகனை மீட்டனர். மரக்கிளை முறிந்ததால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட கலையரசனை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து வந்தீங்க? 5:30 மணிக்கு ஏஞ்சி வந்தோம். 6 மணிக்கு ஏஞ்சி வரும்போதே தண்ணி உள்ள வந்துருக்கு. தண்ணி உள்ள வந்துருக்கு. உள்ள வந்தது கதவு திறந்ததுமே உள்ள தண்ணி வந்துச்சு. நிறைய தப்புன்னு அடிச்சிருச்சு. கதவு பின் வெளியே வந்தது எங்களை ஈத்து போயிடுச்சு. கடலூர் தென்பெண்ணை ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு 2,45,000 கன அடியாக அதிகரித்திருப்பதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தண்ணீரில் தத்தளிக்கும் கடலூர் நகரின் கழுகு பார்வை காட்சிகள் மிரள வைக்கின்றன. திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 13 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். விடையூர், கலியனூர் இடையே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேல் விளாகம், கலியனூர், மணவூர், நெமிலி அகரம் உள்ளிட்ட 13 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டும் என்பதால் 13 கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர். சிலர் ஆபத்தான முறையில் சேற்றில் இறங்கி ஆற்றை கடக்கின்றனர். 8 வருஷமாக இந்த பாலம் கட்ட முடியாதது. மழை வந்தால் ஆற்றுல எப்போ பார்த்தாலும் தண்ணி வருது. அதனால் எங்களால் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியல. 3 மாதம் 4 மாதம். பிரிட்ஜு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகிறதுக்கு வசதி இல்லை. 3 ஊர் பசங்க 4 ஊர் பசங்க போகிறதுக்கு வழி இல்லை. சுற்றின்னு போனோன்னா 24 கிலோமீட்ரு தான் சுற்றின்னு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. விவசாய இடுப்பொருள் வாங்க முடியல. விவசாய பொருளும் எடுத்துன்னு போக முடியல. பூ இங்கே தினசரி கூலி எவ்வளோ எல்லாமே பூ தான்.
பூவும் போக முடியல. ஸ்கூல் பசங்க சுத்தமாக போக முடியல. நேற்று ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைச்சு, ஆம்புலன்ஸ் 108 வர முடியல. இந்த 30-28 கிலோமீட்டர் சுற்றின்னு வர்றதுனால போகிற உயிர் பாதியில் தான் போயிடுது. ஒன்றும் காப்பாற்றவும் முடியல. அந்த பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை விரைவுபடுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை தற்காலிகமாக சீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக 2000 கோடி ரூபாய் நிதியை இடைக்கால நிவாரணமாக விடுவிக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், பெங்கல் புயல் தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்களில் வரலாறு காணாத பேரிழிவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த புயல் மழையினால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இந்த பேரிடரால் 12 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்தம் 69 லட்சம் குடும்பங்களும் 1.5 கோடி பேரும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு முழு பருவத்தின் சராசரி மழை ஒரே நாளில் பெய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இதன் விளைவாக பரவலான வெள்ளம் மற்றும் உள்கட்டமைப்பு மற்றும் பயிர்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிக்க அனைத்து ஆதாரங்களையும் திரட்டியிருப்பதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் பேரிடரின் அளவு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், எனவே இந்த இயற்கை பேரிடரின் விளைவுகளை சமாளிக்க மாநிலத்திற்கு அவசர நிதி உதவி தேவைப்படுவதால் பாதிப்புகளின் அளவு மற்றும் மறுசீரமைப்பின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்குமாறு பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். புயல் வெள்ள சேதங்களை பார்வையிட மத்திய குழுவை உடனடியாக அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கும் இந்த நெருக்கடியான நிலையில் இருந்து மீண்டு இயல்பு நிலையை விரைவில் எட்டுவதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, திருப்பூர் உட்பட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கடந்த 300 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 24 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் கனமழை பெய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கெடார் பகுதியில் 42 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஊத்தங்கரையில் நேற்றிரவு 11 மணியளவில் இடியுடன் சாரல் மழை பெய்தது. சேலத்தில் ஆத்தூர் மற்றும் புதுப்பேட்டை, நரசிங்கபுரம், மஞ்சனி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தொடர்ந்து மழை பெய்தால் மரவள்ளி கிழங்கை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்படும் என சேலம் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெண்ணந்தூர், அத்தனூர், குருசாமிபாளையம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. ராசிபுரம் பழைய பஸ் நிலையம் பகுதியில் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் மாயனூர், ஐயர்மலை, தோகைமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மதுரை திருப்பரங்குன்றம், அவனியாபுரம் விமான நிலையம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, ராணிப்பேட்டை, வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் மண் சரிவில் சிக்கிய 7 பேரில் 5 பேரின் உடல்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளன. பெங்கல் புயல் காரணமாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் மலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வசித்து வந்த 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு நகராட்சி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். எனினும் வஉசி நகர் பகுதியில் மலையில் வீடு கட்டி வசித்து வந்த ராஜ்குமார் என்பவரின் வீட்டில் இருந்த 7 பேரும் மண் சரிவில் சிக்கி உயிரோடு பூமிக்குள் புதைந்தனர். ராஜ்குமார், அவரது மனைவி, 2 குழந்தைகள், பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 3 குழந்தைகள் என 7 பேர் மண் சரிவில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொக்லைன் இயந்திரம் மற்றும் பல்வேறு கருவிகள் கொண்டும் அவர்களை மீட்கும் பணி 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த நிலையில் 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மேலும் விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் இரவில் போதிய வெளிச்சமின்மை காரணமாகவும் தொடர்ந்து இன்று காலை மீட்பு பணிகள் தொடரும் என மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். இதனிடையே மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் 7 பேரும் மீட்கப்படுவர் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் துயரமான சம்பவம் நடந்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிபோயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தோருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலை தீயணைப்பு துறையினருடன் தேசிய பேரிடர் குழுவினர், மாவட்ட கமாண்டோ குழுவினர், மாநில மீட்பு படையினர், ஆயுதப்படை காவலர்கள் என மொத்தம் 170 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மீட்கப்பட்ட 5 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இச்சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளுடன் உடன்பாடு செய்துள்ள மத்திய அரசு அரசியல் சாசனம் குறித்து விவாதம் நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய நாள் முதல் அதானி முறைகேடு, மணிப்பூர் வன்முறை, சம்பல் கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதற்கு அரசு மறுப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்ற அலுவல்கள் முடங்கின. இந்நிலையில் அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நேற்று ஆலோசனை நடத்தினார். இதில் அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அது குறித்து அவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதனை அரசு ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இன்று முதல் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். अगर उठाना चाहेगा तो उसका नियम होता है, अनुमति प्राप्त करने पर वो आप नोटिस दे सकते हैं, लेकिन पार्लियामेंट को हंगामा करके उसमें बाधित करना, पार्लियामेंट प्रोसीडिंग को रोकना, ये ठीक नहीं है. ये ऐसा आज सबने माना है. चलो ये एक अच्छी बात है कि चर्चा कल से शुरू होने का सबने मान लिया है, मंजूरी दिया है. कल पहला बिल हम लोग चर्चा करके पारित करेंगे लोकसभा में भी और राज्यसभा में भी. दूसरे जो लिस्टेड बिजनेस है. அனைத்துக் கட்சி கூட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அதானி, மணிப்பூர் விவகாரங்களை எப்படி கையாள்வது என்று ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் எம்பிக்களின் கூட்டம் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், அரசியல் சாசனம் குறித்து இரு அவைகளிலும் விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். அதன்படி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மக்களவையிலும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் மாநிலங்களவையிலும் விவாதம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். We are discussed about the parliamentary proceedings. Already government has convened, speaker has convened an all party meeting today. Then they have agreed for a constitution discussion on 13-14 and 16-17. 13-14 in Lok Sabha, 16-17 in Rajya Sabha. It was our demand to have a discussion on constitution. சம்பல் மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க அவைத் தலைவர் அனுமதி அளிப்பார் என்று நம்புவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு கல்யாண் பானர்ஜி கூறினார். வரும் 20ஆம் தேதியுடன் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைய உள்ள நிலையில் அவை நடவடிக்கைகள் இன்று முதல் சுமூகமாக நடைபெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் அமைச்சரவை பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தயாராகி வரும் நிலையில் முதலமைச்சர் யார் என்ற சஸ்பென்ஸ் நீடிக்கிறது.
288 உறுப்பினர்களை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணி 230 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. இதில் பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எனினும் பெரும்பான்மைக்கு 13 இடங்கள் தேவைப்படுவதால் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவையும் திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாஜக திரு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் காபந்து முதலமைச்சராக உள்ள திரு ஏக்நாத் ஷிண்டே தமக்கே முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். இதனால் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் முதலமைச்சர் யார் என்பதில் இழுபறி நீடிக்கிறது. ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே மறுபுறம் நாளை மறுநாள் அமைச்சரவை பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. உடல்நலக்குறைவால் தானேவில் உள்ள இல்லத்தில் சிகிச்சை பெற்று வரும் திரு ஷிண்டேவை நேற்றிரவு மாநில பாஜக தலைவர் திரு கிரீஷ் மகாஜன் சந்தித்து பேசினார். இதேபோல சிவசேனா கட்சி தலைவர்களும் திரு ஷிண்டேவுடன் ஆலோசனை நடத்தினர். எனினும் முதலமைச்சர் யார் என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நேற்று நடைபெறுவதாக இருந்த மகாயுதி கூட்டணியின் ஆலோசனை கூட்டமும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கல்யாண் தொகுதி எம்பியான திரு ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதனை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா குழப்பத்திற்கு தீர்வு காண மேலிட பார்வையாளர்களாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி ஆகியோரை பாஜக மேலிடம் நியமித்துள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு ஒரு வாரம் அவகாசம் அளித்துள்ள விவசாயிகள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்ட அங்கீகாரம், நிலமின்றி தவிக்கும் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு வேலை, விவசாய கடன் தள்ளுபடி உள்பட கோரிக்கைகளை முன்னிறுத்தி டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாரதிய கிசான் பரிஷத் விவசாயிகள் அமைப்பு போராட்டத்தை துவக்கியுள்ளது. அவர்களுடன் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா, சம்யுக்த் கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட சங்கங்களுடன் இணைந்து நொய்டாவில் உள்ள மகா மாயா மேம்பாலத்தின் கீழ் கூடியுள்ளனர். அவர்களை டெல்லிக்குள் நுழையாமல் தடுக்கும் வகையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தடுப்புகளை மீறி விவசாயிகள் முன்னேற முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து பாரதிய கிசான் பரிஷத் தலைவர் திரு சுக்பீர் கலீஃபாவுடன் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற ஒரு வாரம் மத்திய அரசுக்கு அவகாசம் அளிப்பதாக திரு சுக்பீர் கலீஃபா தெரிவித்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ள போதிலும் போராட்டத்தில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று திரு சுக்பீர் கலீஃபா திட்டவட்டமாக கூறினார். போராட்ட களத்தை மகா மாயா மேம்பாலத்திலிருந்து தலித் பிரேர்னா ஸ்தாலில் மாற்றிய விவசாயிகள் அங்கிருந்து தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். முன்னதாக விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராடுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. சீக்கிய மதத்திற்கு எதிரான குற்றங்களை செய்து புனிதத்தன்மையை கெடுத்த குற்றச்சாட்டில் பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சுக்பீர் சிங் பாதலுக்கு கழிவறைகளையும் பாத்திரங்களையும் சுத்தம் செய்யும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு பிரகாஷ் சிங் பாதலின் மகனான அவர் 2007ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை தனது தந்தையின் ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் தேரா சச்சா சௌதா அமைப்பின் தலைவரான குர்மீத் ராம் ரஹீம் சிங் சீக்கிய மதத்தை நிந்தனை செய்யும் செயல்களில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. ஆனால் துணை முதலமைச்சரான திரு சுக்பீர் சிங் பாதல் அவருக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் 2015ஆம் ஆண்டு மன்னிப்பு கிடைக்க ஏற்பாடு செய்ததாக சீக்கிய மதத்தின் உயர் அதிகார அமைப்பான அகால் தக்த் குற்றம் சாட்டியுள்ளது. விசாரணை அமைப்பு முன்பு நேற்று ஆஜரான திரு சுக்பீர் சிங் தனது செயலுக்கு மன்னிப்பு கோரினார். இதைத் தொடர்ந்து தீர்ப்பளித்த அகால் தக்த் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் உட்பட நாடு முழுவதும் உள்ள குருத்வாராக்களில் கழிவறைகளை சுத்தம் செய்யவும், சமையலறைகளில் பாத்திரங்களை கழுவவும், பக்தர்களின் காலணிகளை சுத்தம் செய்யவும் உத்தரவிட்டது. முன்னாள் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதலுக்கு வழங்கப்பட்ட சீக்கிய சமுதாயத்தின் பெருமை என்ற பட்டம் வாபஸ் பெறப்படுவதாகவும் அகால் தக்த் அமைப்பு அறிவித்தது. 2015ஆம் ஆண்டு அவரது அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கும் தண்டனையை அறிவித்த சீக்கிய உயர் அமைப்பு அவர்கள் அனைவரும் பொற்கோவிலின் கழிவறைகளை இன்று பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. திரு சுக்பீர் சிங்கை கட்சி சிரோன்மணி அகாலி தளம் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு புதிய தலைவரை தேர்வு செய்யுமாறும் அக்கட்சிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. புயல் எதிரொலியாக தருமபுரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நல்லம்பள்ளி அருகே உள்ள வத்தல் மலை அடிவாரத்தில் இருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அங்கு நடைபெற்ற சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அரூர் அருகே ஆத்தோர் பகுதியில் வெள்ள பாதிப்பு காரணமாக அப்பகுதி மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமுக்கு சென்று அவர்களை சந்தித்து குறைகளை அவர் கேட்டறிந்தார். மேலும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார். அவர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவியையும் வழங்கினார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமையும் துணை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த டிசம்பர் 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்படுவதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெங்கல் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த வரும் 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்நிலையை பெங்கல் புயலால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள மின்வாரியம், இந்த மாவட்டங்களிலும் மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் முறையான ரசீதுகளுடன் எம்சாண்ட் ஏற்றிச் செல்லும் லாரிகளை பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணல் அள்ள நீதிமன்ற தடை உள்ள நிலையில் தற்போது கட்டிடங்கள் கட்டுவதற்கு மணலுக்கு மாற்றாக எம்சாண்ட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் எம்சாண்ட் ஏற்றிச் செல்லும் லாரிகளை பிடித்து அபராதம் விதிக்கப்படுவதாகவும் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் எம்சாண்ட் விலை கடுமையாக உயரும் அபாயம் உள்ளதாகவும் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கிரஷர்களில் இருந்து செயற்கை மணல், ஜல்லி, சிப்ஸ் ஆகிய கனிமங்களை லாரிகள் எடுத்துச் செல்வதற்கு டிரான்சிட் பாஸ், வே பர்மிட் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தஞ்சை மற்றும் திருவாரூரில் உரிய பர்மிட்டுடன் எம்சாண்ட் ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்றும் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தவர்கள் குறிப்பிட்ட நாளில் குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்று தெரிவித்துள்ள கேரள போலீசார், இல்லையென்றால் வரும் நாட்களில் காத்திருக்க வேண்டிய நிலை வரும் என்று கூறினர். விர்ச்சுவல் கியூவில் ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்கள் குறிப்பிட்ட நாளிலும் குறிப்பிட்ட நேரத்திலும் வராமல் சிலர் முந்தைய நாளும், சிலர் அடுத்த நாளும், சிலர் 2 நாட்கள் கழித்தும் கூப்பன்களை கொண்டு வருகின்றனர். இருமுடி கட்டி வருவதால் வேறு வழியின்றி அவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்த கேரள போலீசார், இது தேவையற்ற நெரிசலையும் பக்தர்களின் சுமூகமான தரிசனத்தையும் பாதிக்கக்கூடும் என்பதால் பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் சபரிமலையில் மழை பெய்த நிலையில் மதியம் 1 மணி வரை உள்ள பக்தர்களின் வருகை பரிசோதிக்கப்பட்டதில் மொத்தம் 36,828 பேர் வந்ததாகவும் அதில் 7,546 பேர் நாள் மற்றும் நேரம் மாறி வந்துள்ளனர் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறினர். கடந்த மாதம் நடை திறந்த நாள் முதல் நேற்று முன்தினம் வரை 11,51,572 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்த பத்தனம்திட்ட போலீசார், இதில் தாங்கள் பதிவு செய்த நேரத்திலும் நாளிலும் மாறி வந்தவர்கள் 2,03,260 பேர் என கூறினர். நாளும் நேரமும் தவறி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது போலீசாருக்கும் தேவசம் போர்டுக்கும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் தாங்கள் தேர்வு செய்த நேரப்படி வர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள போலீசார், வரும் நாட்களில் பதிவு செய்த நேரத்தில் வராத பட்சத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறினர். எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் உறுதி செய்யப்படும் என்றாலும் முன்பதிவு நேரம் அடிப்படையிலேயே பக்தர்கள் பம்பையில் இருந்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கேரள போலீசார் தெளிவுபடுத்தினர். மீண்டும் முக்கிய செய்திகள்.
பெஞ்சல் புயல் வெள்ளம் காரணமாக துண்டிக்கப்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 8 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து சீரானது. பெஞ்சல் புயலால் சேதமடைந்த உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை தற்காலிகமாக சீரமைக்க உடனடியாக 2000 கோடி ரூபாய் நிதியை இடைக்கால நிவாரணமாக விடுவிக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, திருப்பூர் உட்பட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.